ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நல்ல அருமையானது காலை பொழுதில் தொடர்ந்து நாம் கிருபையை குறித்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு கிருபையை குறித்து நாம் இந்த காலை வேளையில் சிந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் இன்றைக்கு இந்த காலை வேளையில் சிந்திக்க போகிற காரியம் கிருபை ஸ்திரப்படுத்தும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். நாம் வாசித்த அருமையான இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். இந்த எபிரேய புஸ்தகத்தில் எபிரேய ஆக்கியோன் இப்படியாய் சொல்றாரு. மேல் உள்ள வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் எப்பவுமே மாறாதவர் அப்படின்னு அதை சொல்லிட்டு சொல்றாரு. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆனா அந்நிய போதனைகள் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு, சபைகளுக்குள்ள வந்துருச்சு. சுயநலமான போதனைகள், சுய ஆதாயத்துக்காக போதிக்கப்படக்கூடிய போதனைகள் இன்னைக்கு பெருகிருச்சு. தன்வசப்படுத்தக்கூடிய அநேக போதனைகள் பெருகிருச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்துல மனுஷிக வார்த்தையினால பேசி கவர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை வச்சு புரட்டி பேசி இன்னைக்கு தன்வசப்படுத்தக்கூடிய காரியங்கள் பெருகிருச்சு. ஆகவே சொல்லப்பட்டிருக்கு, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். அது மாத்திரமல்ல, போதன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிற காரியம், கிருபையை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஸ்திரப்படுத்துகிற வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? உறுதி உள்ள ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது, அசைக்க முடியாத ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது. நம்ம எந்த விதத்திலையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கிறிஸ்துவோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த ஒரு மனதை, சபையோடு தேவனாகிய கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிற அந்த அனுபவத்தை அசைக்க முடியாத அளவுக்கு கிருபையானது நம்ம என்னகிறது? ஸ்திரப்படுத்துகிறது. அல்லேலூயா. நல்ல நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர். ஒரு தேவ ஸ்தோத்திர பிள்ளையை எந்த அளவுக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை முழு வேதத்திலே நம்ம படிச்சு பார்த்தோம்னா நாம் புரிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்டதோடு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போறதில்ல, நம்மை நாள்தோறும் என்ன செய்கிறார்னா உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்ள அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த காலை வேளையில நம்ம சிந்திக்கிற அருமையான வசனத்துல சொல்லப்பட்டது போல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இருதயம் ஸ்திரப்படணும், கிருபையினால் ஸ்திரப்படணும். அப்படி கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படலனா இருதயத்துல அந்நிய போதனைகளும் போஜன பதார்த்தங்களும் நம்முடைய ஸ்திரத்தன்மையை அசைச்சிரும். நான் என்ன சொல்ல வரேன்? போஜனம் சரீரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை கர்த்தர் நமக்கு நாள்தோறும் நமக்கு தர்றார். ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக விரும்பும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையில எனக்கு போஜனம் இல்லாம வாழவே முடியாது, போஜனம் தான் எனக்கு முக்கியம், போஜனம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம மயக்கக்கூடிய காரியத்தை விசாசானவன் நமக்கு முன்னால கொண்டாந்து வச்சாலும்
அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சரியத்தையும் கெடுக்கு, நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் அதை என்ன செய்கிறதுனா தடை செய்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, இது ஒன்று. ரெண்டாவது, அந்நிய போதனை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எதுதான் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சபைகளுக்குள் அந்நிய போதனைகள் உள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அந்நிய போதனைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிற, அதான் நீங்க ஸ்தோத்திரம் நிருபகத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், தன்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை இன்னைக்கு போதனைகளாக போதிக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு பெருகிருச்சு. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை அதை என்ன செய்யணும்னா அது சபையில் போதனையாக சொல்லி அதை ஜனங்களுக்குள் புகுத்தி அவர்களை தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அரசியலில் தான் பார்க்குறோம், ஒரு கட்சி மீட்டிங்கு இன்னொரு கட்சி மீட்டிங்கை போட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் இதில் சரியாக இருக்கிறோம், இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போதனைகள் ஆகிப்போச்சு. நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை கர்த்தர் தருவாராக. தேவனுடைய சத்தியமானது சண்டைகளுக்கும் சச்சரவுக்கும் உகந்தது அல்ல. இது நம்மை உருவாக்கக்கூடியது, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தக்கூடியது. தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஊழியர்கள் முதலாவது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. என்னையும் சேர்த்து நான் சொல்வது, ஏன்னா சத்திய வசனம் ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக தேவன் கொடுத்தது, ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்தது. அதை கொண்டு தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்துவது அது சரியான ஒன்று கிடையாது. ஆகவே அப்போ ஜனங்களுக்கு தேவையான போதகத்தை ஆண்டவர் என்ன தேவையோ அதை அழகா கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிருபையானது நம்ம என்ன செய்கிறது, ஸ்திரப்படுத்துகிறது. அப்போ அந்நிய போதனையினாலும் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படாது, போஜன பதார்த்தங்களினாலும் நம்முடைய இருதயம் என்ன செய்யாது, ஸ்திரப்படாது. கிருபையினால் ஸ்திரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, போஜன பதார்த்தங்களின் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவே இல்லை. போஜன பதார்த்தத்தை வச்சு இன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சிடலாம்னு நினைச்சா அது வாய்ப்பு இல்லை. வசனமே சொல்லுது வாய்ப்பே இல்லை. அப்படி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம ஆதாயப்படுத்தியிருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, என் வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்குறோம், சாதாரணமாக கேட்குறோம். அது அப்படிதான் போஜனம் அந்த நேரத்துக்கு ஒரு மனிதனை திருப்திப்படுத்துமே தவிர அவன் நன்றி உள்ளவனா கடைசி வரைக்கும் இருப்பானான்னு சொன்னா வாய்ப்பில்லை. அவன் தேவனுக்குள் வருவானான்னு சொன்னா வாய்ப்பில்லை. அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் புசித்துட்டு, ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் இதை கொண்டுதான் அப்படின்னு. அது ஒரு பாட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் இதன் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருந்தாங்க. எங்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது அங்க என்னெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு எகிப்தில் இருக்கும்போது அந்த சாப்பாடு இருந்துச்சு, இந்த சாப்பாடு இருந்துச்சு, எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து இப்படி வச்சிருக்கீங்களான்னு முறுமுறுத்தாங்க. போஜன பதார்த்தத்துக்காக முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். என்னப்பா, உன்னை நான் எப்படி அதிசயமா நடத்தி கொண்டு வரேன், உனக்கு நான் எவ்வளோ காரியத்தை நான் செய்கிறேன், உனக்கு எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்களை செய்கிறேன், நீ சாதாரண சாப்பாட்டுக்காக வந்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிய. ஆண்டவர் கொடுத்த உணவு எவ்வளவு விலையேறப்பெற்றது, வானத்திலிருந்து மண்ணாவை பொழிஞ்சாரு, அது எவ்வளவு பெரிய கிருபையான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம கூட அப்படி சாப்பிடலை. இனி நம்ம சாப்பிட போறோமான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம தயார் பண்ற, நம்ம எத்தனை தான் ஆழமா யோசிச்சு நம்ம தயார் பண்ணாலும் தேவன் கொடுத்த உணவுக்கு ஈடா இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. வசனம் சொல்லுது, அது தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா, அது கொத்தமல்லி அளவா இருக்குமா, அது தேவன் கொடுத்த வானத்தின் மண்ணா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களுக்கு அது ஆகாரமா இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டேஜ் மாறிடுச்சுன்னா அது என்ன செய்யணும், கெட்டு போயிடும். நல்லா கவனிங்களே, ஆண்டவர் அப்படிலாம் அவங்களுக்கு கொடுத்தோம், அவன் இன்னும் அந்த சாப்பாட்டு மேலே தான் இருக்கிறான். இன்னைக்கு சில ஆட்களுக்கு சில சாப்பாடுனா அங்க சூப்பராக்கும் சாப்பாடு, என்னத்தை சொல்றது, தேவ பிரசன்னத்தை விரும்பக்கூடிய நாம அந்த சாப்பாடு நல்லா இருக்கு, அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னா அப்ப நம்ம மைண்ட் எல்லாமே அங்கதான் இருக்க தவிர தேவன் மேல இல்லை.
தேவன் மேல இல்ல, கர்த்தர் மேல இல்ல. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ கிருபை ஒரு மனிதனை எப்ப அது கிடையாதுப்பா, அந்த உபதேசம் கிடையாதுப்பா, தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருகிற இந்த சத்தியத்துல, இந்த உபதேசத்துல நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி கிருபையினால் நம்ம என்ன செய்கிறாரு? ஸ்திரப்படுத்துகிறார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படக்கூடிய நபர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 27:14 வாசிக்கும் போது, சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திரு. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவா. திடமனதாயிரு. கர்த்தருக்கே என்ன செய்? நல்லா கவனிங்களேன். ஸ்திரப்படணும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க பழகும் போது உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துகிறார். காத்திருக்கிறது பெரிய விஷயம், அதை சாதாரணமாக சொல்லவே முடியாது. காத்திருக்கிற விஷயத்த நம்ம யோசித்து பார்த்தாலே மனசு படபடக்கும். இன்னும் கொஞ்ச நாளா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம், என்ன ஆண்டவரே அப்படின்னா அதுல ஆண்டவர் ரகசியத்தை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறாரு? ஸ்திரப்படுத்துறாரு. ஒரு கழுகு எந்த அளவுக்கு காத்திருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் என்ன செய்யுமா? இன்க்ரீஸ் ஆகுமா? கழுகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்குமா? கண்மலையின் மேல போய் உட்கார்ந்து தன்னுடைய சிறகுகள் எல்லாம் போயிருமா, அப்படியே காத்திருக்குமா? அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லா பறவைகளுக்கும் சிறகு இருக்கு, எனக்கு ஒரு முடி கூட இல்லையே, நான் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்திருக்கணும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கணும். அதை பார்க்கும்போது அவலட்சணமா தான் தெரியும், அதை பார்க்கும்போது அலங்கோலமா தான் தெரியும். மற்றவருடைய பார்வையில நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு மனுஷியா, நீலாம் என்ன ஒரு நிலைமையில இருக்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து அந்த நாட்கள்ல பரிகசிக்கக்கூடிய காரியங்கள் வரலாம். நம்மை அவமானமா பேசக்கூடிய காலங்களாக இருக்கலாம். நமக்கு இந்த உலகத்துல சரியான அங்கீகாரம் இல்லாத ஒரு காலம் ஒருவேளை அது இருக்கலாம். ஆனா அது என்ன காலம்? அது காத்திருக்கிற காலம், கர்த்தருக்கு காத்திருக்கிற காலம், கர்த்தருக்கு காத்திருக்கிற காலம். ஒருவேளை நம்மளை பார்த்து பலவிதங்களில் பேசினாலும், பலவிதத்தில் காயப்பட்டாலும் காத்து கொண்டிருப்போம், சகித்து கொண்டிருப்போம். ஆமேன், பரவாயில்ல, கர்த்தருக்காக தானே, இது கர்த்தருக்காக தானே, இது கர்த்தருக்காக தானே. ஊழியத்தில் வந்த பிறகு நான் நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டேன். நம்மளை ஆண்டவர் அழைச்சாரு, நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்தாரு, அவருக்காக தானே இருக்கிறோம். பரவாயில்ல, கர்த்தருக்காக அப்படிங்கும் போதுதான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு நீ காத்திரு, அப்போது உன் இருதயம் என்ன செய்யும்? அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல குத்துனா வலிக்கும், ஆனா உடம்பெல்லாம் குத்துனா, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி குத்துனா எப்படி இருக்கும்? வலிக்கு மேல வலி, வேதனைக்கு மேல வேதனை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதனை நீ அனுபவிச்சா உன் இருதயம் ஸ்திரப்படும், உன் இருதயம் தான் ஸ்திரப்படணும். அதுக்கு தான் நான் உனக்கு கிருபையை கொடுக்கிறேன். உன் இருதயத்தை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா உன் வாழ்க்கையில் இருந்து பறிக்க முடியாது. நீ உன் இருதயத்தில் ஸ்திரப்படணும், அந்த பக்குவம் நமக்கு வரணும். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம இருப்போம்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயம் ஸ்திரப்படுவது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆகவே தாங்க சொல்லப்பட்டிருக்கு, கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திரு, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே நீ காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே நீ என்ன செய். திடமனது நமக்கு வேணும். ஆண்டோட தான் நம்ம கேட்குறோம். நம்மகிட்ட திடமனது இல்லாமல் இருந்தாலும் ஆண்டோட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு என்ன மனதை கொடுங்க, ஒரு திட மனதை எனக்கு செய்யுங்க, நீங்க கொடுங்கப்பா. காத்திருக்க நமக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா, திட மனதில் நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். ஆனாலும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு திடமனதை தாங்க, எனக்கு திடமனதை தாங்க. தெய்வ சமூகத்தில் கேட்கும்போது அந்த திடமனதை நமக்கு அவர் என்ன செய்யறாரு? ஸ்திரப்படுத்தும்படி, கிருபையினால் உங்களையும் ஸ்திரப்படுத்தும்படி, உறுதிப்படுத்தும்படி. நீ இந்த இடத்துல தான் நிற்க போற, நீ இடத்துல தான் இருக்க போற, நீ அந்த இடத்தை விட்டு விலகுவதற்கு பலவிதங்களில் போராட்டம் வந்தாலும் உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன், கிருபையை கொண்டு ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை உறுதிப்படுத்துவேன். ஆனா வரும், திடமனதை இழந்து போகக்கூடிய காரியங்கள் வரும், நீ காத்திருக்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் வரும். உனக்கு நான் கிருபையை தந்து உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புறேன். கிருபையை நாள்தோறும் உனக்கு கொடுத்து உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புறேன். நீ நாள்தோறும் ஸ்திரப்படுவாய்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னையிலேருந்து நம்ம சொல்ல போகிறோம், நான் கிருபையினால் ஸ்திரப்படுவேன், நான் கிருபையினால் ஸ்திரப்படுவேன். கிருபையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார். 1 பேதுரு 5:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு வசனம். 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளும் கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, நல்ல கவனிங்க, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை முதலாவது ஸ்திரப்படுத்தி, இரண்டாவது சொல்லப்பட்டு ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. என்ன காலம்? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் கிருபையை கொண்டு என்ன செய்கிறாரு? ஸ்திரப்படுத்துகிறார். கலங்காத மகளே, கலங்காத மகனே, உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நேசித்தவர்கள் கைவிடலாம், ஏன் உனக்கு ஆவிக்குரியவர்கள் கூட கைவிடலாம், ஆனா கிருபை உன்னை கைவிடாது. நான் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன், அது உன்னை ஸ்திரப்படுத்தும், அது உன்னை ஸ்திரப்படுத்தும். மனுஷனுடைய வார்த்தையே சிலரை ஸ்திரப்படுத்துனா கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மேலானது. சிலவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கக்கா, கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஆறுதலா இருக்கு. நம்ம சொல்றோமே, மனுஷ வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கும்னா தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிடுவார்னா எவ்வளோ பலனா நமக்கு இருக்கும். இந்த காலை வேளையில் அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துறாரு. இந்த காலை வேளையில் அதை குறித்து நம்ம புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மோடு கூட வலியுறுத்துறாரு. கிருபை உங்களை என்னை ஸ்திரப்படுத்தும். கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கிற, கொஞ்ச நாள் இந்த உலகத்துல பாடுகள் உபத்திரவங்களை சகித்து கொண்டிருக்க அந்த கிருபையை கொண்டு நம்மை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புறாரு. ஸ்திரப்படுத்தி எந்த இடத்துல நிற்கணுமோ, எந்த இடத்துல நிற்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அசைக்க நினைக்கிற சத்துருவை, நம்முடைய வாழ்க்கையை தடுமாற பண்ணுகிற சத்துருவை ஆண்டவர் ஆமென் வெட்கப்படுத்தும்படி உங்களை என்னையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொண்டு அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். கொஞ்ச காலம் கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலை நிற்க பண்ணுகிறவராயிருக்கிறார். விசுவாசிப்போம். காலவேளையில சொல்லுங்க, என்னை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், என் வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், என் தனிப்பட்ட ஜீவியத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை கிருபையை கொண்டு ஸ்திரப்படுத்துகிறார். அவர் என்னை ஸ்திரப்படுத்தும் போது உலக மனிதர்கள், உலகத்தின் காரியங்கள் என்னுடைய ஸ்திரத்தன்மையை நிச்சயமாக அசைக்க முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில நம்மோடு பேசின வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து அறிக்கையிட்டு இந்த நாள் முழுவதும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவா. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற என்ன கிருபையை கொண்டு அவன் என்னை ஸ்திரப்படுத்துவா, என்னை நிலை நிறுத்துவதற்கு என்னை ஸ்திரப்படுத்துறாரு. துறையினை ஆமென் நிலைக்குலைய பண்ணுகிற சத்துருவை கிரியைகளுக்கு ஆண்டவர் என்னை ஆமென் ஸ்தோத்திரம் உருகுலைந்து போகாதபடிக்கு என்னை நிலை நிற்க பண்ண, என்னை ஸ்திரப்படுத்தி நிலை நிற்க பண்ண தேவன் தம்முடைய கிருபையை எனக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு இந்த கால வேளையில ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிருபைகளை ஸ்திரப்படுத்துகிறது, கிருபைகளை ஸ்திரப்படுத்துகிறது, கிருபைகளை ஸ்திரப்படுத்துகிறது. காத்திருக்க காத்திருக்க, தேவனுக்கு காத்திருக்க காத்திருக்க ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை நீர் ஸ்திரப்படுத்துகிறீர், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் ஸ்திரப்படுத்துகிறீர். ஆமென். கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர் அப்பா. கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே உறுதி உள்ளவர்களாய் நிற்க வேண்டுமோ அதற்கு தேவையான ஆண்டவரே ஸ்திரத்தன்மைக்கு தேவையான கிருபையை எங்களுக்கு நீர் தாரும். கிருபை பொருந்திய தேவன், கிருபை பொருந்திய தேவன் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபையில சிறப்பட்டவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் நிற்க பண்ணுங்க. இந்த வார்த்தையானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாரெல்லாம் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ, இது சத்திய வார்த்தை, இது மனுஷீக வார்த்தை அல்ல, மனுஷீக காரியங்களுக்காய் பேசப்படுகிற வார்த்தை அல்ல, இது சத்திய வார்த்தை, எங்கள் வாழ்க்கையை சிறப்படுத்தும்படி எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கிருபையின் ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும் சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். எனக்கு உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யுங்க. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். தொடர்ந்து கிருபையாய் எங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.